திரௌபதி 2 நெருப்பில் பிறந்தவள் திரௌபதி அப்படின்னு சொல்லிட்டு வசனங்களோட திரௌபதி 2 ட்ரெய்லர் வந்து ஆரம்பிக்குது. ட்ரெய்லரை பத்தி நம்ம பேசணுமா? இவன பத்தி நாமளே பேசி ப்ரமோட் பண்ற மாரி இருக்கே! அப்படின்னு ஒரு பக்கம் நெனச்சாலும் கூட, இந்த மோகனுங்கிற தற்குறி என்ன பண்றான்னா, இந்த படத்துக்கு நமக்கு பெருசா எதிர்ப்பே வரல. யாரும் மீம்ஸ் போடல. யாரும் கலாய்க்கல. அப்ப நம்ம பெரிய லெவல்ல வேற லெவல்ல படம் எடுத்துட்டோம் போல. நமக்கு எதிர்ப்பே வரல. பொங்கல்ல ஒரு வசூல் அள்ளு அள்ளுன்னு அள்ளிறலாம் போல, அப்படின்னு கனவு கோட்டை கட்டி மிதந்துகிட்டு இருக்கிறதுனால, படம் பார்க்குற வரைக்கெல்லாம் இவனுக்கு பொறுத்துக்கிட்டு இருக்க தேவையில்ல. ட்ரெய்லரை வச்சே இவன முடிச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. முதல்ல ட்ரெய்லரை பத்தியும் பேசுவோம். அதன் பிறகு வந்து இந்த திரௌபதி 2வோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் ஒண்ணு நடந்திருக்கு. அதில நம்ப ஆஸ்கர் அவார்ட் வின்னிங் இயக்குனரும் பேசியிருக்காரு. இன்னும் சில தற்குறிகளும் பேசியிருக்கு. அவங்கள பத்தியும் நம்ம அந்த கொஞ்சம் சுருக்கமா பேசிருவோம். விவரமா பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். முதல்ல ட்ரெய்லர் பத்தி பேசிருவோம். ட்ரெய்லர்ல வந்து இந்த ஹீரோவா ரிச்சர்ட் ரிஷி. ஏன்னா, மோகனுக்கு வேற யாரும் ஹீரோவா நடிக்கவே மாட்டாங்க. வாய்ப்பே இல்ல அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ரிச்சர்ட் ரிஷியையும் வேற யாரும் வச்சு இயக்கவும் மாட்டாங்க. அதுக்கும் கிட்டத்தட்ட வாய்ப்பே இல்ல அப்படின்னு தான் நானும் நெனைக்கிறேன். ரிச்சர்ட் ரிஷி நடிச்சிருக்காப்புல. ஏன்னா ஹீரோயின்ஸ் வந்து மாறிக்கிட்டே போறாங்க. ஐய்யய்யோ! இவன்கிட்ட நடிச்சு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வெளிய வந்து புலம்புனதையும், இவன் படத்துல போய் பாட்டு பாடிட்டோமா, ஐய்யய்யோ! அபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்மயி மாமியெல்லாம் க அலறி போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி ரிச்சர்ட் ரிஷி ஹீரோவாவும் ஒரு வில்லன் கதாபாத்திரத்துல நடராஜன், கேமராமேன் நடராஜ், இந்த சதுரங்க வேட்டையில நடிச்ச நடராஜ் நடிச்சிருக்காப்புல. இன்னும் பல கதாபாத்திரங்கள் இந்த வேல ராமமூர்த்தி அப்படின்னு ஒரு ஜாதி வெறியன் தான் நினைக்கிறேன். எழுத்தாளர்னு தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு. ஆனா அவரோட பிஹேவியர், அவர் குடுக்குற பேட்டி, அவரோட பேச்சு எல்லாம் பார்க்கும்போது பக்கா ஜாதி வெறியனா தான் தெரியுது. அவர நம்ம ஒரு சாதாரண ஒரு மனிதனா நம்ம பார்க்க முடியல. அந்த அந்த நபர்லாம் நடிச்சிருக்காங்க. இதுல குறிப்பா நடராஜனோட நடிப்பு வந்து சதுரங்க வேட்டையிலலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கதாபாத்திரத்த அப்படி இந்த ஸ்கேம் பண்றவங்கள அப்படியே ஒரு ஒரு லைவா வந்து ஒரு 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 டாக்குமெண்ட்ரி மாரி ஆயிடுச்சு. ஒரு கமர்ஷியல் டாக்குமெண்ட்ரி மாரி அந்த சதுரங்க வேட்டை இருந்துச்சு. என்னெல்லாம் ஸ்கேம் நடக்குதோ, அத அப்படியே ஒரு ஸ்கேம் பண்ற நபரா அந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாரு. அவர் பேசுற வசனங்கள், அவரோட அந்த அந்த உடல் மொழியிலயும், அந்த ஸ்லாங்லயும் பேசும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும். பிகாஸ் மனி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படிம்பாரு. குற்ற உணர்ச்சி இல்லாம செய்ற எதுவுமே தப்பில்ல அப்படின்னு பல வசனங்கள் வந்து அவர் வாய்ஸ்ல கேட்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். நடராஜ் நடிச்ச ஒரு படம் வந்து எனக்கு பர்சனலா புடிச்ச படம் அப்படின்னா, அது சதுரங்க வேட்டை தான். அத தவிர்த்து அவர் எத்தன படம் நடிச்சாருன்னு தெரியல. ஆனா 1, 2 பார்த்துருக்கேன். அதெல்லாம் எனக்கு சுத்தமா புடிக்கல. அதனோட வரிசையில இந்த படமும் வந்து திரௌபதி 2வும் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, மனி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வைப் இருக்கும் அந்த அந்த குரல்லயும், அந்த வசனத்திலயும். இதுல சில வசனங்கள்லாம் வருது. இவர் பேசுற மாரி வராரு. அந்த படத்துல வசனங்கள கேட்டு நம்ம இதில கேட்கும்போது, அதில ஏதோ நல்லா நல்லா போல்டான வாய்ஸ், வைப்பான வாய்ஸா நமக்கு தெரிஞ்சுச்சு. இதில கேட்கும்போது ஏதோ பூனைக்குட்டி மியாவ் அப்படிங்கிற மாரி இருக்கு. இது ஒரு வசனம் கூட நான் சொல்றேன் பாருங்க. இந்த ராஜ்யத்தை ஆளப்போகும் இவரின் நாமம் வீரசிம்ம காடவராய அப்படின்னு ஒரு மாரி கண்ட்ரோல்டு வாய்ஸா அவர் வாலண்டியரா பண்ண மாரி இருக்கு. அது ஏதோ அதுக்கு ப்ளஸ்ஸா இருக்கும்னு பண்ண மாரி இருக்கு. ரொம்ப அது வந்து ஒரு பூனைக்குட்டி மியாவ்னு கத்துற மாரி தான் இருக்கு. ஒண்ணும் சூட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். சும்மா அவரோட வழக்கமான பாடி லாங்குவேஜ வச்சு வித்தியாசமா குரல் குடுத்தா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி நெனச்சு ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப மொக்கையா தான் ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே ரொம்ப மொக்கையா தான் இருக்கு. அதுக்கப்புறம் மற்றவங்களோட நடிப்பெல்லாம் அது நம்ம நடராஜ் வந்து தெரிஞ்ச முகம் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம அவரோட நடிப்ப குறிப்பிட்டு சொல்றோம். அவரோட குரல குறிப்பிட்டு சொல்றோம். மத்தபடி ரிச்சர்ட் ரிஷிய வந்து மோகன்ஜி வந்து சொல்றாப்புல மேடையில, இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ல வந்து, "என் மேல ஏதாவது கோவம் இருந்தா கூட மன்னிச்சுக்கங்க. ஆனா ரிச்சர்ட் ரிஷி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நடிகர். அவர பயன்படுத்திக்க மறந்துறாதீங்க. என் மேல கோவம் இருந்தா அத மறந்துருங்க. அவர் சிறப்பா நடிப்பாரு. 16 மணி நேரம்னா கூட உழைக்க ரெடியா இருக்காரு." அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு நெறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு. முடி வளர்க்க சொன்னோம் வளர்த்துட்டாரு. நெறைய உழைப்பு போட சொன்னோம் போட்டுட்டாரு. நான் முன்னாடியே அவருக்கு சொல்லிட்டேன் வேற. இந்த படத்துக்கு நீங்க கமிட் பண்ணிட்டீங்கன்னா, ஃப்ராக்சர்லாம் ஆகும். முடியெல்லாம் வளர்க்கணும். உங்க படத்துல வேற படத்துல நீங்க வொர்க் பண்ண முடியாத நிலைமை வந்துரும். கமிட் ஆக முடியாத நிலைமை வந்துரும். அப்படியே கியூல நின்னுகிட்டு இருக்காங்க இவருக்கு. ரிச்சர்ட் சார் டேட் குடுங்க சார். ரிச்சர்ட் சார் டேட் குடுங்க சார். இந்த படம் இந்த தேதி எத்தனாம் தேதி ஃப்ரீயா இருக்கீங்க? ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தாலும் அப்படி வந்து நடிச்சுட்டு போயிருங்க சார். அப்படின்னு கியூல நின்னுகிட்டு இருக்காங்க. இவர் முன்னாடியே சொல்லிட்டாராம். அவர் அப்படியே துணிஞ்சு போய் முடியெல்லாம் வளர்த்துட்டு வந்து கடுமையான உழைப்ப போட்டாராம். வர்மக்கலை வேற ஏதோ போய் மலேசியால கத்துட்டு வந்தாராம்.
என்னங்கடா டேய், அவர் என்னது, அவர் வாசிக்க இவர் ஆட, இவர் வாசிக்க அவர் ஆட அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு நம்ம மோகன் வந்து ரிச்சர்டுக்கு பில்டப் கொடுக்கறது. இன்ஜுரிலாம் ஆகும், ஃப்ராக்சர்லாம் ஆகும் சார். அவனை அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது சார். முடி வளர்க்கணும், நீங்கள் வேறு எங்கேயும் போய் நடிக்க முடியாது சொன்னேன். அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல இயக்குனர்கள் என் மேலே இருக்கிற ஏதோ ஒரு தனிப்பட்ட ஏதாவது என் மேலே ஒரு கோபம் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் இல்லாமல் ரிச்சர்ட் சாரை நீங்கள் வந்து நல்ல நல்ல படங்களில் கேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லருக்கு வருவோம். ட்ரெய்லரில் சில வசனங்கள் வருது ரொம்ப கடுமையான. ஏன்னா இவன் வழக்கமாக ஜாதி வெறியாக படம் இருப்பான், அதுக்கு உடனடியாக எதிர்வினை வந்து தமிழ்நாட்டில் இருக்கும். மதம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் வந்து மதம் வந்து பெரிய கவலை கொள்ளப்படாத ஒரு விஷயம். மதத்தை பற்றி பெருசாக சட்டைரிக்காவே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு எப்பொழுதுமே மத நல்லிணக்கத்தில் வந்து ரொம்ப சிறப்பான மாநிலம். ஜாதியில் இன்னும் கூட கொஞ்சம் பிசிறுகள் இருக்கிறதுனால அதை எதிர்த்து தொடர்ந்து களமாட வேண்டிய தேவை இருக்கிறதுனால ஜாதியை தூண்டுற விதமான ஏதாவது ஒரு பதிவுகள் வரும்போது, படங்கள் வரும்போது அதுக்கு உடனடியான எதிர்வினைகள் இருக்கும். அப்படித்தான் இவனோட திரௌபதி 1ல் வந்து ஜாதி வெறியோட இவன் திரைப்படம் எடுக்கும்போது, மற்ற எல்லா படமும் அப்படித்தான் இவனோடது. ஆனால் நேரடியாக ஜாதி சிம்பல்கள் எல்லாம் குறிப்பிட்டு படம் எடுக்கும்போது உடனடியான எதிர்வினை தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இவன் ராமா ராமான்னு பிச்சை எடுக்கிற மாதிரி படம் எடுக்கவே அந்த படத்தை பற்றி பெருசாக யாரும் கவலை கொள்ளலை. இந்த ஏன்னா தமிழ்நாடு மதத்தை பற்றி பெருசாக சட்டையர் பண்ணாது. அதனால் இவனை கண்டுக்காம விட்டா இவன் என்ன நினைச்சிட்டான், நம்மளை யாருமே கலாய்க்கல, யாருமே மீம் போடல, உன்னை ஒரு மனுஷனாக கூட மதிக்கலன்னு அர்த்தம். அதுக்கு மதத்தையே தமிழ்நாட்டில் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்கன்னு தான் அர்த்தம். அதனால தான் யாரும் மீம் போடல, யாரும் கலாய்க்கல. அதனால் இவன் நல்ல படம் எடுத்துட்டு தான் இவன் நம்பியிருக்கான். இல்லைடா தம்பி, நாம் தொடர்ச்சியாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளையும் நீ கவனிப்பேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் தெளிவாக சொல்கிறோம், இங்கே மதம் ஒரு பொருட்டல்ல அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் அமைதியாக இருக்காங்க. ஆனால் நம்ம அமைதியாக இருக்க மாட்டோம். நீ எடுத்திருக்கிற குப்பையை கிளறி இது எவ்வளோ நாறுது பாடுறா அப்படின்னு உனக்கு காட்ட வேண்டிய கடமை அரசியல் வெங்காயத்துக்கு இருக்குது. அரசியல் வெங்காயம் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த வசனத்துக்கு வருவோம். இதில் ஒரு வசனம் வருது. அதாவது ஓம் நமோ நாராயணா என்கிற நாமத்தை உச்சரித்தவங்க வேற எந்த நாமத்தையும் உச்சரிக்க மாட்டாங்களாம். இந்த வசனம் எதன் அடிப்படையில் அங்கே வருது அப்படின்னா, அந்த கதை எதை பேஸ் பண்ண கதையாக அவன் சொல்கிறான் அப்படின்னா, துருக்கியிலிருந்து வந்த இஸ்லாமிய மன்னர்கள் வந்து தமிழ்நாட்டை திருவண்ணாமலை ஆண்ட மன்னரை வந்து வீழ்த்தி தமிழ்நாட்டை கைப்பற்றி இஸ்லாமிய மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதை எதிர்த்து வந்து ஒரு தோல் அண்ணாகயிறு போட்டவர் வந்து இந்த மாதிரி வசனம் பேசுகிறாரு. ஏன்னா நாராயணரை அவர் கொண்டாடிட்டாராம், உச்சரிச்சிட்டாராம். அதனால் அவர் வந்து வேற நாமமே உச்சரிக்க மாட்டார், உயிரே போனாலும் கழுத்தையே அறுத்தாலும். இந்த வசனத்தை நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அப்படியே கமலோட படத்து தசாவதாரத்துக்கு போங்க. தசாவதாரத்துலேயும் வந்து நெப்போலியன் வந்து சிவன், அதாவது சைவத்தை கொண்டாடுறவராக இருப்பார். தசாவதார கமல் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் வைணவம், அவர் வந்து பெருமாளை கொண்டாடுறவராக இருப்பார். அப்போது சைவ வைணவம் அங்கே பிரச்சனை இருக்கும்போது நெப்போலியன் கேரக்டர் வந்து கமலை வந்து ஃபோர்ஸ் பண்ணும், ஒடுக்குமுறையை ஏவும். நீ வந்து சிவனை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒடுக்குமுறையை ஏவும் போது அவர் வந்து இந்த தோளில் இருக்கிற அண்ணா கயிறை பிடிச்சிக்கிட்டு வசனம்லாம் பேசுவார். வசனம் பேசி நான்லாம் நாராயண நாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக அந்த ரோல் எடுத்திருப்பார். இது ரெண்டையுமே நீங்கள் தொடர்பு படுத்தி பார்க்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த கடவுளுக்காக இந்த நூலாண்டிகள் வந்து கடவுளுக்காகவும் மதத்துக்காகவும் தோளில் இருக்கிற அண்ணாகயிறை பிடிச்சி சபதம் போட்டுட்டு மிகப்பெரிய அளவில் உறுதியாக இந்த கடவுளை காப்பாற்றினாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வசனம் தொடர்ச்சியாக கமலஹாசன் முதல் கொண்டு இந்த தற்குறி பைய வரைக்கும் நமக்கு ஒரு கதையை வந்து திணிக்க பார்க்குறானுங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, பாரதியார் முதல் கொண்டு சாவர்கர் வரைக்கும் எவனா இருந்தாலுமே என்ன இவங்களோட வரலாறு அப்படின்னா, இவனுங்களோட தனி நபரை கொஞ்சம் டாய் அப்படின்னா போதும் ஒன்றுக்கு போகிற வரலாறு தான் இவனுக்கு. டாய் அப்படின்னா போதும் ஷூவை நக்கிற வரலாறு தான் இவனுங்களுக்கு அப்படியே கடவுளுக்காக தோளில் இருக்கிற அண்ணாகயிறை பிடிச்சிட்டு சபதம் போடுற வரலாறுலாம் இவனுங்களுக்கு கிடையாது. யார் வேணா கவலையப்படாமல் காலில் விழுந்து சாவர்கர்லேருந்து பாரதியார் வரைக்கும் ஷூவை நக்கிற பரம்பரை தான் இவங்களோட பரம்பரை. அதனால் இவங்க அப்படியே உறுதியானவர்கள். எதுனாலும் ஒரு மிரட்டலோ இவங்களோட தனிப்பட்ட லாபமோ எந்த மன்னர் ஆட்சியில் இருந்தாலும், இஸ்லாமியர்கள் ஆட்சியில் இருந்தாலும், வெள்ளையர்கள் ஆட்சியில் இருந்தாலும் எல்லாருக்கும் அடிவரடியாக மாறி அடிமைகளாக மாறி அவங்க மொழியை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு தடவி விடுற சூனக்கி விடுற வேலையை பார்த்தவங்க தான் இவங்களை எதையோ பெரிய கொள்கை பிடிப்பு கடவுள் பக்தி கொண்டவங்க உறுதிமிக்கவர்கள் மாதிரி இவனுங்க தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட திரிக்க முயற்சி பண்ணுறானுங்க. சங்கி கமலும் அதையே தான் பண்ணார். இன்னைக்கு திமுக இருக்கிறதுனால கமல்லாம் சங்கி இல்லாமல் ஆகிட மாட்டார். கமலஹாசன் சங்கி கமலஹாசன் தான் எப்போவுமே. அதே தான் இந்த சங்கி நாயகி. கமலஹாசன் வந்து தோளில் அண்ணாகயிறு போட்ட சங்கி, இந்த சங்கி வந்து அண்ணாகயிறு போடாத சூத்திரப்பைய சங்கி. அவனும் அதையே வந்து அவனுக்கு தூக்கி பிடிக்கிற வேலையை பண்ணுறான்.
இன்னும் சிலர்லாம் திரௌபதி 1க்கும் 2க்கெல்லாம் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இருக்கு, வித்தியாசம் இருக்கு. அதோட தொடர்பு இருக்குன்னு வேற நம்ம தற்குறி மோகனே சொல்லியிருக்காப்ல. 1 என்ன 5 புருஷன் கதை. திரௌபதி 1 ஒரு திரௌபதினா 5 வீட்டுக்காரு. திரௌபதி 2னா 10 புருஷன் கதை. 2 திரௌபதினா 10 வீட்டுக்காரு. அப்படின்னு நம்ம மேலோட்டமா மட்டும் பார்க்காம, அதுல ஜாதி வெறி, இதுல மத வெறி. இது இவ்வளவுதான் இவனுக்கு தெரியும். இவனுக்கு தெரிஞ்சது இதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. இவனால கமர்ஷியலா ஒரு கதையையோ, காமனா மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு கதையையோ இவனால ஒருபோதும் சிந்திக்கவே முடியாது. ஏன்னா கொஞ்சமாவது மூளை இருக்கிறவனையும் சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரியான திரைக்கதையெல்லாம் இறக்க முடியும். இவங்கிட்ட இதை தாண்டி ஏதாவது ஒருத்தர் மீது, பெண்கள் மீது வன்மமோ, இல்ல குறிப்பிட்ட ஒரு சாதியினர் மீது வன்மமோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் மீது வன்மமோ, ஏதோ ஒரு தரப்பின் மீது வன்மத்தை கக்கிறத தாண்டி இவனால வேற திரைப்படமே எடுக்க முடியாது. அதற்கான வித்தியாசம் தான் திரௌபதி 1க்கும் 2க்கும். பெரிய அறுத்துட்டு தள்ளிட்டதால நீ நினைச்சுக்காத தம்பி. இவ்வளவுதான் நீ எடுத்து கிழிச்சு வச்சிருக்க. இதுவும் கிளறப்படாம வச்சிருக்க எல்லாரும். நான் வேணா உனக்கு கிண்டி காட்டுறேன் எவ்வளவு துர்நாற்றம் வீசுதுன்னு பாத்துக்க. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் வந்து வசனம் பேசுற மாதிரி வரித்தர மறுப்பவர்களை வந்து நம்ம மதத்துக்கு மாத்தணும் அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள் இதுல இடம்பெற்றிருக்கு. ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்தியா வந்து 500க்கும் மேற்பட்ட குறுநிலங்களா சமஸ்தானங்களா பிரிஞ்சு கிடந்துச்சு. இந்தியாங்கிறதே இவன் சொல்ற காலகட்டத்தில் கிடையாது. இது வந்து ஒரு மண்ணாவே இருந்தது கிடையாது. என்னைக்குமே கிடையாது, இன்னைக்கும் கிடையாது. இன்னைக்கும் தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு அங்கம் தான், ஒரு ஒன்றியம் தானே தவிர இந்தியாங்கிறது ஒரு நாடு கிடையாது. இந்த ஒரு ஒன்றிய ஸ்ட்ரக்சர் கூட அன்னைக்கு கிடையாது. அப்போ அவன் என்ன வசனம் வைக்கிறான்னா, மதம் மாற்றம் வந்துட்டாங்க இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தை வைக்கிறான். உண்மையிலே அன்னைக்கு இந்தியா ஒரு நாடா இருந்தது இல்ல. உண்மையிலே 800 ஆண்டுகளுக்கும் மேல இஸ்லாமிய மன்னர்கள் வந்து இந்த இந்திய நிலப்பரப்பை வந்து ஆண்டிருக்காங்க. இன்னைக்கு வார்த்தையில சொல்லணும்னா இந்திய நிலப்பரப்பை வந்து ஆண்டிருக்காங்க. ஆனா யாருமே இவங்களை பெரும்பாலும் அந்த மதமாற்ற சிந்தனையில வந்து இங்க ஆண்டதே கிடையாது. இங்க இருக்கிற வளங்களுக்காக, இங்க இருக்கிற கனிம வளங்களுக்காக மற்ற வளங்களை கொள்ளையடிக்கிற நோக்கில தான் கிழக்கிந்திய கம்பெனி வரைக்கும் இங்க வந்துச்சே தவிர, பிரிட்டிஷ் ஆட்சி வரைக்கும் இங்க நடந்துச்சே தவிர, இவங்களை மதம் மாற்றணும் அப்படிங்கிற நோக்கம் பெருவாரியா இல்லை. இல்லைன்னா 100 வருஷம் ஆண்டாலே போதும். ஒரு கொடுமையான அரசு, ஒரு பாசிச அரசு. ஏன் இந்த பாஜகவோட 15 ஆண்டுகளை எடுத்துக்கங்களேன், எவ்வளவு கொடூரமான அரசா இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கே இவங்களால இத்தனை திட்டங்களை செய்ய முடியும், இத்தனை ஒடுக்குமுறைகளை மக்கள் மீது ஏவ முடியும் அப்படின்னா, ஒரு 100 வருஷம் போதுமே ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரு மதத்தின் பக்கம் திருப்ப. ஒரு தீவிரமா ஒரு அராஜகத்தோட ஒரு பாசிச தன்மையோட இருந்தா ஒரு 100 வருஷம் போதும். ஆனா இஸ்லாமிய மன்னர்கள் கிட்டத்தட்ட 800 வருடங்களுக்கு மேலா இந்த நிலப்பரப்பை ஆண்டிருக்காங்க. ஆனாலும் அவங்க இங்க இருக்கிற யாரையுமே வந்து தங்க மதத்துல மாத்தணும் அப்படின்னு பெருசா வேலை செஞ்சதில்லை. எங்கேயாவது 1, 2 ஏதாவது ஒரு சின்ன 1, 2 வரலாறு இருக்கலாமே தவிர, மற்றபடி அவங்களோட இலக்கு மதம் மாற்றுவதா இருந்ததில்ல. இங்க இந்த மண்ணை கைப்பற்றியவர்கள், இந்த மண்ணை மீன்ஸ் தமிழ் மண்ணை இல்ல, இந்த இந்திய நிலப்பரப்பை கைப்பற்றியவர்கள் அத்தனை பேருமே இங்க உள்ள வளங்களுக்காக கைப்பற்றினார்களே ஒழிய மதமாற்ற நடவடிக்கைகளுக்காக இல்லை அப்படிங்கிறது தான் வரலாறு. ஆனா இவன் திட்டமிட்டு வந்து வரலாறை திரிக்கிற கதையை எழுதுறான். அதே போல நான் புத்தகத்துல படிச்சுட்டேன், எனக்கு வரலாறு சொல்லிட்டாங்க, ஓலைச்சுவடி கல்வெட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறான். நாம் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை படித்து நம்ம இன்னும் கூட கிளாரிஃபை பண்ணுவோம். எந்த புத்தகமா வந்துட்டாலே ஒரு விஷயம் வந்து உண்மை ஆகிடாது. எந்த தரப்புல இருந்து ஒரு வரலாறு எழுதப்பட்டிருக்கு, எந்த தரப்புல இருந்து ஒரு உண்மை பேசப்படுது, இல்ல உண்மைக்கு மாற்றான கருத்து எங்கிருந்து வைக்கப்படுது அப்படிங்கிறதா இருக்கும். இங்க உண்மைகளை விடவும் வரலாறுகளை விடவும் அதை திரித்து நம்ப வைக்க எழுதப்படுற புத்தகங்கள் தான் அதிகம். அந்த மாதிரியான புத்தகங்களை மட்டுமே படிச்சுட்டு இந்த தற்குறி பைய சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கான். அதே போல வெள்ளையர்களா இருந்தாலும் கூட இன்றைக்கு கூட கிறிஸ்தவ மதத்துல கூட அந்த பெரும்பான்மையான குற்றச்சாட்டு இருக்கு. மதம் மாத்துறாங்க, மத பரப்புற வேலையை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கு. ஆனாலும் கூட மதப்பரவல் அப்படிங்கிறத பேசணும்னா இன்னும் நீளமா பேச வேண்டியது இருக்கு. மதப்பரவல் எப்படி நடந்துச்சு, அங்க பரப்பு என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவம் இந்த மண்ணுக்கு என்ன பண்ணிருக்கு, இஸ்லாம் இங்க என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறது, அவங்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சு, இந்த மக்களை அவங்க மாத்தி அடிமை பண்ணாங்களா, இல்ல மதம் மாற்றத்துக்காகவே கொடுமைகள் நடந்துச்சா அப்படின்னு இன்னும் நீளமா பேச வேண்டியதா இருக்கு. இந்த தற்குறியோட கதையெல்லாம் வரலாறு நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. பேசணும்னா அது நீளமா போய்கிட்டே இருக்கும். அடுத்த வசனத்துக்கு வந்துருவோம். அடுத்து இந்த படம் ட்ரெய்லர் பாடல்கள்லாம் பார்க்கும்போது என்னன்னா, ஒரு பக்கம் ஓம் நமோ நாராயணாங்கிறான், இன்னொரு பக்கம் நமச்சிவாயாங்கிறான், இன்னொரு பக்கம் வெற்றிவேல் வீரவேலுங்கிறான். என்ன இது கதை? வெற்றிவேல் வீரவேலுக்கும் நாராயணனுக்கும் என்ன சம்பந்தம்? வெற்றிவேல் வீரவேலுக்கும் அண்ணாமலையாருக்கும் என்ன? அண்ணாமலையார் மண்ணுங்கிறான். ஒருவேளை இதை வந்து முருகன் மண் அப்படின்னாலும் பரவாயில்ல, அண்ணாமலையார் மண்ணுங்கிறான். அதில் ஒரு வசனம் வந்து கன்றாவியான வசனம். அந்த வசனத்துக்கு நான் முன்ன படத்துக்கே மண்ணும் பொண்ணுன்னு வசனம் வச்சுட்டு
இன்னை வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனா இந்த வசனத்துக்கு யாருமே எதிர்த்தே பேசல அப்படின்னு. நீ ஒரு சங்கி பைய, நீ ஒரு ராமா ராமான்னு பிச்சை எடுக்கிற எல்லாரும் இங்க வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்களே ராமர் வேஷம் போட்டு, அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து வச்சிருக்க. தமிழ்நாட்டுல அதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. அத போய் எடுத்து பேசி, உன்னையெல்லாம் ஒரு ஆளுமயிருன்னு எடுத்து பேசி, உன்னை பிரபலப்படுத்தணுமான்னு பார்க்குறாங்க. இதுல அண்ணாமலையார் மண் அப்படிங்கிறதுக்கு எனக்கு எதிர்ப்பே வரல அப்படின்னா, என்ன அண்ணாமலையார் மண்? அண்ணாமலையார் மண்ணுனால இந்த மண்ணோட உரிமை அண்ணாமலையார் மண்ணுன்னு சொல்வதின் மூலமா தமிழ் மண்ணோட இப்போ 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 உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, கல்வி நிதியை மறுத்திருக்காங்க. இது அண்ணாமலையார் மண், கல்வி நிதியை நீ மறுக்காதே அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து கேட்டுற முடியுமா? கேள்வி கேட்க முடியுமா? அண்ணாமலையார் மண்ணின் மூலமா நீ வெறும் மத மத வெறுப்பை மட்டும்தான் பேச முடியுமே தவிர, அண்ணாமலையார் மண்ணின் சொல்வதன் மூலமா இங்க எந்த உரிமையாவது பெற முடியுமா? உதாரணத்துக்கு இதை பெரியார் மண் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு ஃபேண்டசிக்காக சொல்றோமா? இதை ஒரு ஃபேண்டசி, ஒரு கருப்பு சட்டை போட்டுக்கிறோம், பெரியார்னு சொல்றோம், முற்போக்கா காட்டிக்கணும், ஃபேண்டசி அது. பெரியார் வந்து ஆதிக்கத்துக்கு எதிரான வலுவான களமாடலை இங்க செஞ்சிருக்காரு. டெல்லி அதிகார வர்க்கத்தை எதிர்த்து மிகப்பெரிய போரை இங்க துவங்கி விட்டுருக்காரு. அந்த போரின் தொடர்ச்சியா நாங்க இங்க இருக்கோம். அதனால அவர் வழியில உங்களை எதிர்த்து நிற்போம், உரிமையை பேசுவோம் அப்படிங்கிறதுக்கான முழக்கம் தான் பெரியார் மண்ணுங்கிறது. அது நீ வந்து அண்ணாமலையார் மண்ணுன்னு என்ன மண்ணை நாம இங்க பேச முடியும் சொல்லு? என்ன உரிமையை இங்க பேசிட முடியும்? மத வெறுப்பை தாண்டி வேற என்னத அந்த அந்த வசனத்தின் மூலமா நீ சொல்ல வர? என்ன அந்த காலகட்டம் நாங்க அந்த மன்னருக்கு எதிராக அந்த வசனத்தை வச்சோம் அப்படின்னு முட்டு கொடுக்க போறியா? என்ன என்ன அண்ணாமலையார் மண்ணுங்கிறதுல இங்க என்ன இருக்கு? என்ன வாழுதுங்க? அப்போ டெல்லி பாஜக இங்க நம்மள அடைக்க ஆளுது அப்படின்னா அண்ணாமலையார் மண்ணு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆமாங்கோ நாங்களும் ராமர் மண்ணு தாங்கோ, எல்லாமே இந்து மதத்தில் தாங்கோ வருது, சரி நாமளும் நீங்களும் ஒன்று தான், நீங்க உழைச்சி உழைச்சி வரி கட்டுங்கோ, நாங்கள் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு தான் அவன் சொல்லுவான். நீங்க அண்ணாமலையார் மண்ணுன்னு சொன்னதுன்னே அவன் வரியை கொடுத்துருவான், கல்விக்கான நிதியை கொடுத்துருவானா? அண்ணாமலையார் மண்ணுன்னு சொன்னதுன்னே இந்திய திணிக்காம விட்டுருவானா? சொல்லு. அண்ணாமலையார் மண்ணுன்னு நானும் சொல்லிக்கிறேன், எங்களை அர்ச்சகராக விட்டுருவானா கோயிலுக்குள்ள? இல்லை நீ சொல்லிக்க, நீ தான் பரம்பரை அப்படியே என்னது ஒரு கட்டப்பா மாதிரி பரம்பரை அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கே பார்ப்பனர்களுக்கு. நீ போய் நான் அண்ணாமலையார் மண்ணுன்னு வசனம் வச்சுட்டுங்க, ராமருக்கு ஒரு பாட்டு வச்சுட்டேங்க, என்ன அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்ற ஸ்கீமில் உள்ள விடுங்க, சரி நான் தான் இங்கே ஏதோ பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு 10 பேரை ரெஃபர் பண்ணுறேன், ஏன் சாதிக்கார பயிலையே ரெஃபர் பண்ணுறேன், எங்கள் ஆட்களை நீ ஒரு 10 பேரை அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு உள்ள அனுமதிங்க அப்படின்னு கருவறைக்குள்ள விடுவானா? அதையும் இந்த பெரியார் மண் தான் சாதிக்கும். பெரிய பகுத்தறிவு பேசுகிற மண் தான் சாதிக்கும். திராவிட சித்தாந்தம் தான் சாதிக்கும். உன்ன மாதிரி அண்ணாமலையார் மண்ணு மண்ணும் பொண்ணும் ஒன்று அப்படின்னு மயிறு மட்டன் வசனம் வச்சுட்டு இருக்கிறவனால ஒன்றும் பிடுங்க முடியாது. இறுதியாக இதில் ஹைலைட்டான அவனே ஹெண்டிங்கில் கொடுத்த வசனம் என்ன அப்படின்னா, ஒன்றே குலம் ஒருவன் அல்ல தேவன். இதுதான் வந்து ரொம்ப அப்படியே, அதாவது இத்தனை வருஷமா திராவிட கட்சிகள் பேசிட்டு இருந்த அரசியல், அண்ணா தொடங்கி வச்ச அந்த முழக்கத்துக்கு ஒரு மாற்றா அண்ணா தான் வந்து பெரியாரிய தொண்டனா மாணவனா வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது கடவுள் மறுப்பாளரா நீங்க அப்படின்னு கேட்கும்போது, கடவுளை பத்தி நாங்க பொருட்படல, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எல்லா மதமும் எங்களுக்கு சம்மதம், இறைவன் ஒருத்தன் நாங்க நம்பிக்கிட்டு போறோம் அப்படின்னு அவரோட கொள்கையை அறிவிச்சார். அதை என்ன கடவுள் மறுப்பு ஒரு நிலைப்பாடு எடுக்காம இப்படி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சார். இதுக்கு இவர் கவுண்டர் கொடுக்குறார் அண்ணா, ஒன்றே குலம் ஒருவன் அல்ல தேவன். அப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கும்போது அந்த விஷயம் எதை வலியுறுத்துது அப்படின்னா, நான் எல்லா மதத்தையும் சமமாக தான் பார்க்குறேன், கடவுள் அவங்கவுங்க கடவுளை அவங்கவுங்க கும்புறதை நாங்கள் எந்த பொருட்படுத்தலை, அவங்களுக்கான மத சுதந்திரம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது பொருள் போடுவது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னா நான் எந்த மத வெறுப்பையும் பேச மாட்டேங்கிறதுக்கான உள்ளர்த்தம் அது. பாஜக மாதிரி மத தீவிரவாதம் மத பயங்கரவாதம் பண்ண மாட்டேங்கிறதுக்கான உள்ளர்த்தம் அது. ஒன்றே குலம் ஒருவன் அல்ல தேவன் அப்படின்னா இவன் என்ன சொல்றான்னா இந்துத்துவத்தை அதுல திணிக்க வரான். மேம்போக்கா அவன் அதுக்கு சொல்றான், இங்க பல கல்ச்சர் இருக்குங்க, பல பண்பாடு இருக்குங்க, பல மக்கள் இருக்காங்க, பல கடவுள்கள் இருக்கு, அப்ப எப்படி நம்ம அதை ஒன்னே ஒன்னு சொல்ல முடியும்? இங்க சொன்னவங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னா எல்லா இறை அப்படின்னு நீ ஆன்மீகம் அப்படின்னு வந்துட்டா எல்லாம் அன்பு போதிக்குது, கடவுள்னு நீ உச்சபட்சம் அந்த அன்பு நிலையை தொட்டோம்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஆனா நீங்க இத்தனை இருக்கு, அதனால நான் ஒன்றே குலம் ஒருவன் அல்ல தேவன் சொல்லும் போது அவன் இந்துத்துவத்தை பேசுறான். எப்படி இந்துத்துவத்தை பேசுறான் அப்படின்னா, நீங்க இந்து மதத்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 முக்கோடி தேவர்கள் அப்படிம்பான், எத்தனையோ கோடி கோடி தேவர்கள் நிற்பான். அப்ப நீ என்ன பண்ணணும்னா அந்த கோடி தேவர்ல ஒவ்வொரு வீடும் ஒரு குலசாமியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பெருமாள் அவதாரத்தை வச்சுக்கிட்டு எங்க தேவன் தான் எனக்கு பெருசுன்னு பேசணும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அல்ல அப்படின்னா மறைமுகமா இப்படி நீ ஒன்னதை நீ பெருமையா பேசணும். அப்படிதான் அதுதான் இவனோட கோர் வந்து ஐடியாலஜி. அதுதான் நீ உன் சாதியை பெருமையா பேசு,
நீ உன் கடவுளை பெருமையா பேசு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தன் அவனோடத பெருமையா பேச ஆரம்பிச்சானா அது மத வெறுப்பாவும் சாதி வெறுப்பாவும் போய் முடியும் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள பின்னாடி உள்ள விஷயம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இல்லைன்னா நீ இஸ்லாம் தான் பெருசுன்னு பேசு, நீ இயேசு தான் பெருசுன்னு பேசு, நான் வந்து கிருஷ்ணன் தான் பெருசுன்னு பேசுறேன், கிருஷ்ணர்லே கர்ணன் அவதாரம் பெருசுன்னு பேசுறேன், இப்படியெல்லாம் பேசிட்டு நாங்க ஒரு கட்டத்துல எல்லாரையும் வந்து நாமெல்லாம் இந்துக்கள்னு சொல்லி நம்ம கடவுளை விட அவன் கடவுள் பெருசுன்னு பேசுறான் பார் அப்படின்னு நாங்க ஈஸியா ஒருவனல்ல தேவன் அப்படின்னு நம்ம கடவுளை ஏத்துக்காத இவன் அவன்த மட்டும் பெருசுன்னு பேசுறான்னு நாங்க ஈஸியா மத வெறுப்பை பரப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்கு பின்புலமா உள்ள வசனம் தான் இந்த வசனம். இந்த திருட்டு பயல மொல்லமாரி பயல நாம இனம் கண்டு தொடர்ந்து எதிர்க்கல அப்படின்னா ஒரு பெரிய மக்கள் பிளவை சினிமா மூலமாவே ஏற்படுத்துற நிலைக்கு இவன் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு வந்துருவான். அப்போ வந்து நம்ம எல்லாரும் முட்டி மோதிக்கிட்டு இருக்க முடியாது. இவன் ஏற்கனவே சங்கிகள் சாவகாசம் மிகுந்த நபர். முன்னாடி சாதி வெறிய வச்சு படம் பார்த்தான், பணம் பண்ணான். இப்போ எச்சக்கல ராஜா கும்பலோட சேர்ந்துக்கிட்டு பணம் பண்ற வேலையத்தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனை நாம ரொம்ப சாதாரணமா இவன் சாதியை பத்தி பேசல அப்படின்னு விட்டு நகர்ந்துட முடியாது. இவனை வெளுன்னு வெளுக்கணும். இவன் சாதி பத்தியோ மதத்தை பத்தியோ ஆதிக்க சிந்தனையோடவோ எந்த திரைப்படமும் எடுக்கக்கூடாது. இவனுக்கு எந்த திரைப்படமும் இந்த தமிழ் மண்ணில் ஓடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுவும் பொங்கல் ரிலீஸ் பண்ண போறான். நான் அதை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான் இவன். பொங்கல் அன்னைக்கு தமிழர் திருநாள் அன்னைக்கு தமிழர் திருநாளை இந்துத்துவ பண்டிகைன்னு சொல்றவங்களோட சாவகாசம் வச்சுக்கிட்டு இவன் படத்தை ரிலீஸ் பண்ண போறான். தமிழர் திருநாள் மதச்சார்பற்ற திருநாள், தமிழர் திருநாள் அறுவடை திருநாள், தமிழர் திருநாள் மதம் கடந்து சாதி கடந்து நாடு கடந்து எல்லாராலும் கொண்டாடப்பட வேண்டிய திருநாள், கொண்டாடக்கூடிய திருநாள். அதை போய் இவன் இந்துத்துவ கும்பலோட சேர்ந்துக்கிட்டு எவன் இந்துத்துவ பொங்கல்றானோ இந்துத்துவ பொங்கல்னு பேர் வச்சுட்டு கலவரத்தை ஏற்படுத்துறானோ ஏற்கனவே பண்ணியிருக்கானுங்க இவனுங்க. அந்த கும்பலோட சேர்ந்துக்கிட்டு இவன் சவகாசம் வச்சுக்கிட்டு படம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கும்பலோட அந்த கும்பலுக்காக ராமரை கதாபாத்திரமா வச்சிருக்கான். அந்த கும்பலுக்காக இஸ்லாமிய வெறுப்பு மத வெறுப்பு பிரச்சாரமா இந்த படத்தை எடுத்திருக்கான். பொங்கல் மாதிரியான ஒரு கொண்டாட்ட தினத்துல இந்த மாதிரி சங்கிப்பைய எடுத்த படத்தை, ஜாதி வெறியனோட படத்தை, ராமான்னு பிச்சை எடுக்கக்கூடிய படத்தை, மத விருப்பு படத்தை போய் நீங்க பார்க்கணுமா, அங்க போய் நேரத்தை செலவு பண்ணி உங்களோட மூடை ஸ்பாயில் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வேல ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நபர், இந்த ஜாதி வெறி கேரக்டர்லாம் அந்த நபரை போடுவாங்க, பக்காவா பொருந்துவார். ஏன்னா அந்த நபர் வந்து உண்மையாவே ஜாதி வெறியரா இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அதுக்கு உதாரணமா இருக்கு. ஏன்னா இவரோட பேச்சுக்கள் வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக காட்டுது. இவரோட பேச்சுக்களோ வந்து தென் மாவட்டங்களை உயர்த்தி பேசுறது, சாதியை உயர்த்தி பேசுறது. நான் சும்மா அவர் பேச்சை மேம்போக்கா வச்சுட்டு நான் சொல்லலை. இந்த தற்குறி மோகனோட மேடையில் இருந்துக்கிட்டே ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயே இந்த ஆள் பேசியிருக்காரு. மோகன் வந்து இவர் வந்து ஒரு மாவீரன், நான் ஏதோ இந்த படத்தில் நடிச்சு வர இல்லை அந்த கதாபாத்திரத்தை ஏதோ வரலாறுல உள்ளவங்களை சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். இவர் மாவீரன், எந்நேரமும் ஒரு மனுஷன் எப்படி வீரத்தோடவே வாழ முடியும் அப்படின்னு சொல்ல வந்துட்டு யார் அப்படின்னா மோகன்ஜி அப்படிங்கிறேன். ஏன் இவர் படத்தில் எப்படா நடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு வீரனாவே வீரத்தோட வாழ்றதுக்கு பற்றிங்களா, அது வந்து மோகன்ஜியால தான் முடியும். அவனை நீ முன்ன பின்ன பார்த்துருக்கியா இல்லையா, அவனை பற்றி கேட்டிருக்கியா இல்லையா, இதில் வேற ஆவலாக இருந்தாரா இருந்தாலும் நல்லா வாயில் நம்ம தடவை இருந்தாலும் பேசுறதுனால கொஞ்சம் குறைச்சே பேசிப்போம். நீ ஜாதி வெறியனுக்கு அரசியல் வெங்காயத்துக்கிட்ட எப்பவும் மரியாதை கிடையாது. நீ எவனா வேணார், எந்த புடுங்கியா வேணார், ஜாதி வெறியன்னா நாங்கள் மரியாதையாக பேசணுன்ற அவசியம்லாம் நாங்கள் கடைப்பிடிக்கிறதா இல்லை. அப்படித்தான் நம்ம இந்த ஆளையும் கவனிக்கிறோம். அந்த வேல ராமமூர்த்தியும் எழுத்தாளர்னு இந்த ஆளே 1க்கு 3 முறை பதிவு பண்ணிக்கிறார். ஏன்னா தான் மேலே ஜாதி வெறியன்னு பேர் வந்துடும், நம்ம எழுத்தாளர்னு சொல்லிட்டா தெரிஞ்சு ஏதோ விவரம் தெரிஞ்சுதான் பேசுகிறாரு அப்படின்னு எல்லாரும் நினச்சிப்பாங்க அப்படிங்கிற நினப்பில் இந்த ஆள் பேசுகிறாரு. மோகன்ஜி படத்தில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படியே சீறிக்கிட்டு இருக்காரு, இவர் பிடுங்கி அறுத்து தள்ளிக்கிட்டு இருக்காரு, இவர் படத்தில் நடிக்கணுமேனு காத்துக்கிட்டு இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். கிடைச்சதுன்னு இப்போ அறுத்து தள்ளிட்டு இருக்காராம். என்ன பிடுங்கிருக்காருன்னு பார்ப்போம் நம்ம படத்தில். இவன் இந்த தற்குறி பயலெல்லாம் பெரிய வீரன் வேற இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கா. என்ன வயசானாலும் சிலருக்கெல்லாம் அறிவு மயிருங்கிறது வளர்றதே இல்லை. அதில் ஒரு நபராக இந்த நபரையும் நம்ம பார்க்குறோம். சாதி வெறியனுக்கு ஒருபோதும் நம்ம மதிப்பளிக்கிறது இல்லை. அதே போல தான் இந்த வேல ராமமூர்த்தியை நம்ம கருதுகிறோம். இந்த ஆள் பேச்சு முழுக்க சாதி வெறி பேச்சாகவும் தென் மாவட்டங்களை தென்வாசலை நான் திறந்து விட்றேன் பிடுங்கி விட்றேன் அப்படின்னு மோகனுக்கு வந்து அந்த மேடையிலே பதில் கொடுத்துருந்தாரு. வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த ஆளை தேவைப்பட்டால் மேலும் வந்து அம்பலப்படுத்த அரசியல் வெங்காயம் தயாராக இருக்குது. இந்த ட்ரெய்லருக்கும் அந்த ஈவெண்ட்டுக்கும் இது போதும்னு நான் நினைக்கிறேன். தேவைப்பட்டால் அந்த படத்தை பற்றி இன்னொரு முறை பேசுவோம். அந்த படத்தெல்லாம் பார்த்து பேசணுமா அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தோணலாம். ஆனால் பதில் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இல்லைனா இது ஏதோ சாதிச்சு அறுத்து தள்ளிட்டு மாதிரி இவனுக்கு பேசிட்டு போயிடுவானுங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் போது அடுத்த தருணத்தில் இந்த படத்துக்கான பதிலையும் பதிவு பண்ணுவோம். தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி.